முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சரியாக காலை 10 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று முதல் மிக சிறப்பான முறையில் அநேக இடங்களிலும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும். வரும் 16, 17, 18 தேதிகளில் தென் தமிழகத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை. 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் குமரிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை முதல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வருகின்ற 15, 16, 17 தேதிகளில் உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் அடைமழை 16, 17, 18 தேதிகளில் தொடர் மழை, காலை மழை, மதிய மழை, இரவு மழை என 15ஆம் தேதி 14ஆம் தேதி தொடங்கிடும். 14லிருந்து 18 வரைக்கும் சுமார் ஒரு 4 தினங்களுக்கு தென் மாவட்டங்களை போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இருக்கிறது. பெரும் மழை தான், அதாவது பெரிய அளவுக்கு மழை பதிவாகும். பருவ காலத்தில் பெய்கின்ற அடைமழை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மழைப்பொழிவுகள் இருக்கும். நீர்நிலைகளை கண்டிப்பாக நிரப்பக்கூடிய அளவுக்கு காணப்படுகிறது. ஒரு அதீத கனமழையாக தெரிகிறது. வருகின்ற 16, 17 இந்த தேதிகளில் மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை காணப்படுகிறது. இதுல ஓரிரு இடங்கள்ல அதிதீவிர கனமழை சாத்தான்குளம், தூத்துக்குடி மாவட்டத்துடைய திருச்செந்தூர், காயல்பட்டினம் பகுதியில் ஒரு சில இடங்களில் 25 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். முதற்கட்டமாக இந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் தான் அந்த அதிதீவிர கனமழை தொடங்குகிறது. வடகிழக்கு பருவமழையுடைய முதல் அமைப்பே தென் மாவட்டங்களில் தான் தீவிரமாக இந்த வருஷம் காணப்படுகிறது. இதை பற்றியும் இன்று தமிழ்நாட்டில் மதிய மாலை நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகிறது என்பதை பற்றியும் நாம் விரிவாக இந்த அறிக்கையில பேச போகிறோம். முதற்கட்டமாக இன்று மதியத்திற்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தேனி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழையும், குறிப்பாக இன்று தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழை காணப்படுகிறது. ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, தேனி, விருதுநகர், கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், மத்திய மாவட்டங்களில் மதுரை, திருச்சி மாவட்டங்களிலும், தென் தமிழகத்தில் உள்பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கு கோவில்பட்டி, எட்டயபுரம், பசுவந்தனை இந்த சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய கனமழை முதல் சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கங்கை கொண்டான், கயத்தாறு சுற்றுவட்டார பகுதியிலும் இன்றைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. திருநெல்வேலி மாநகர், திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியிலும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியிலும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ராஜபாளையம், கடையநல்லூர், குமிளி, கம்பம், தேனி மாவட்டத்துக்கு முழுவதுமே இன்று தேனி மாவட்டம் முழுவதுமே மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒட்டுமொத்த தேனி மாவட்டம் முழுவதுமே மழை பெய்யும். எல்லா இடங்களிலும் தேனி மாவட்டம் முழுவதும், அநேக தேனி மாவட்டத்தில் இன்னைக்கு மிக கனமழையிலிருந்து அதிக கனமழை, மதியம் நேரம் வந்து விட்டாலே மழை. தேனி மாவட்டம் முழுவதுமே எந்த பகுதியும் ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா பகுதியிலும் பதிவாகும். சில இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் சாலையில ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு விவசாயிகள் தண்ணீரை அகற்றுவதற்கு முன்கூட்டியே இன்றைக்கெல்லாம் வயல்வெளிகள் நெல் உள்ளிட்ட விவசாயம் செய்யக்கூடியவங்க, சம்பா கிடையாது சாரி, இந்த பகுதியில் என்ன பயிர்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்களோ தண்ணி அளவு கடந்து தண்ணி தேங்கும் இன்னைக்கு தேனி மாவட்டத்துல. அதை மதியத்திற்குள் அகற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. மதியத்துக்கு மேல தண்ணி வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய அதிக கனமழை இன்றைக்கு இருக்கிறது. தேனி மாவட்டத்துல நிறைய மிக கனமழை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று தமிழ்நாட்டுல தாராபுரம், திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், உதகமண்டலம், நீலகிரி சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு பலத்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதுல ஒட்டுமொத்தமாக வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில், குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி வரக்கூடிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு காணப்படுகிறது. அதே போன்று மதுரை, விருதுநகர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் இன்றைக்கு மாலைக்கு பிறகு நல்ல மழை இருக்கும். அதே மாதிரி கமுதி சுற்றுவட்டார பகுதிகள், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்புவனம், மதுரை, அழகர் கோவில், வாடிப்பட்டி, திருமங்கலம், பேரையூர், உசிலம்பட்டி இந்த மாதிரியான பகுதிகளிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வேடசந்தூர், திண்டுக்கல், புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வெள்ளக்கோவில் சுற்றுவட்டார பகுதிகள், முசிறி சுற்றுவட்டார பகுதிகள், துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம், கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டை மாநகர் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டையில் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு மழை பதிவாகும். அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருச்சியுடைய வடக்கு பகுதி, பெரம்பலூர் மற்றும் முசிறி இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட பகுதிகள், அதுக்கு அடுத்து ஆத்தூர், சின்னசேலம், பெண்ணாடம், ஜெயங்கொண்டம், கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி,
உள்ளிட்ட பகுதிகளிலும், உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியிலும், திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியிலும், திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும், கரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், சேலம், ராசிபுரம், நாமக்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்றைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு வட தமிழகத்துல டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடங்களில் கனமழை பதிவாகும். கடலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று இரவு நேரங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுவை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மதுராந்தகம், செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் இன்று கனமுதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள், சித்தூர், ஆந்திர பகுதிகள், திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. காஞ்சிபுரம், மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. செஞ்சி, திண்டிவனம், ஆரணி, ஆற்காடு சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் இன்றைக்கு பலத்த மழை பதிவாகும். இப்போ இந்த பட்டியலை அறிவிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படுது. இன்னைக்கு மழை பெய்யக்கூடிய இடங்கள் நான் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஆனால் இதை விட நிறைய இடங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நிறைய நேரம் எடுக்கும் என்பதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 75லேருந்து 95% இடங்களில் மழை பதிவாகும். இதில் அநேக உள் தமிழக மாவட்டங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் நல்ல மழை இருக்கும். தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல வரும். தேனி மாவட்டம் அதை விட மிகச்சிறப்பாக பதிவாகும். விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டி வடக்கு பகுதிகள் இன்றைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்றைய விட நாளை கூடுதலாக இருக்கும். நாளைய விட நாளை மறுநாள் கூடுதலாக இருக்கும். கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற 13ஆம் தேதி இரவு முதல் வர தொடங்கும். 13ஆம் தேதி இரவு முதல் கிழக்கு திசை காற்று, வடகிழக்கு திசை காற்று வர தொடங்கும். 13ஆம் தேதியிலிருந்து இன்னும் தீவிரமாக மழை இருக்கும். இதை விட தீவிரமாக 13ஆம் தேதி அந்த கிழக்கு திசை காற்று உள்ள வர தீவிரமாக தான் மழை இருக்கும். 14ஆம் தேதி வருகின்ற 14ஆம் தேதி தான் அந்த உண்மையான வடகிழக்கு திசை காற்று மழையை துவக்கக்கூடிய நாள் 14. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையினால் வடகிழக்கு திசை காற்றினால் மழை தொடங்கக்கூடிய தேதி 14. அந்த 14ஆம் தேதியில தென் மாவட்டத்தின் அநேக இடங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை, கொங்கு மண்டல பகுதிகளில் மழை, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை, எல்லா இடங்களிலும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இலங்கை முழுவதுமே மழை இருக்கிறது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி இரவில் அநேக இடங்களில் மழை இருக்கிறது. 14ஆம் தேதி இரவுல கிழக்கு கடலோரம், தென் கடலோரம், அந்த 14ஆம் தேதி இரவு பாருங்க, மதியம் தொடங்கக்கூடிய மழை இரவு வரைக்குமே விட்டு மழை காணப்படுகிறது. தென் மாவட்டங்களையும் உள் மாவட்ட பகுதிகளிலையும், குறிப்பா தென் தமிழகத்துல 14ஆம் தேதி இரவு தொடர்ந்து கொண்டே மழை இருக்கும், தொடர்ச்சியாக மழை இருக்கும். 13ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கு 11, நாளை 12, நாளை மறுநாள் 13ஆம் தேதி வரைக்கும் மதிய மாலை நேரங்கள்ல மழை. அதே இது 14ஆம் தேதி மதியத்திலிருந்து இரவு முழுவதுமே விட்டு மழை, 15ஆம் தேதி அதிகாலையில் மழை, இப்படி மழை நாட்களாகவே அமைகிறது. 15ஆம் தேதியிலிருந்து தான் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த அதிக கனமழை சுற்றும் மிக கனமழை சுற்றும் தொடங்குகிறது 15ஆம் தேதி. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து 38 மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் மழை, பரவலாக மழை, எல்லா இடங்களிலும் மழை பெஞ்சிடும். 15ஆம் தேதி 99% ஆஃப் த ஏரியாஸ்ல தமிழ்நாட்டில் கோஸ்டல் ஏரியாஸ், டெல்டா டிஸ்ட்ரிக்ட், சவுத் கோஸ்டல், அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், கர்நாடக இலையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், எல்லா இடங்களிலுமே 99% 99ல 100% சொல்லிடலாம். அனைத்து இடங்களிலும் அநேக இடங்களிலும் மழை பதிவாகும் 15ஆம் தேதி. 16ஆம் தேதியை பொறுத்தவரையில பார்க்கும்போது 16ஆம் தேதி தான் தென் தமிழகத்திற்கு அந்த அதிக கனமழைக்கான எச்சரிக்கை நான் கொடுத்துருக்கேன். 16ஆம் தேதி மதியம் முதல் தொடங்கி காலையிலேயே மழை தொடங்கும். ஆனால் 16ஆம் தேதி மதியம் தொடங்கி இரவு, நள்ளிரவு நேரங்களில் தீவிரமாக பதிவாகும். 16ஆம் தேதி இரவு தான் 12 மணி, 11 மணி, இரவு 10 மணிக்கு மேலே தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யும். தொடர் மழை விட்டு இரவு முழுவதுமே பெய்து கொண்டே இருக்கும் 16ஆம் தேதி. அப்புறம் 17ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அந்த அதிக கனமழை மேகங்கள் உள்ளே ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள்ல அல்லது ஒரு 5-6 மணி நேரங்கள்லயே ஒரு மிக அதீத கனமழையை கொடுத்துரும். ஒரு அதிக கனமழைனா என்ன, ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. முதல் அதிதீவிர கனமழை முதல் 20 சென்டிமீட்டர் வரக்கூடிய இடமாக தென் மாவட்டம் இருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இந்த அதிக கனமழை பதிவாகும். குறிப்பாக கடலோர நகரங்கள்ல பதிவாகும்.
தென் மாவட்டத்தின் உள்பகுதி கோவில்பட்டி தென்காசி பகுதியிலும் அதி கனமழை முதல் அதி தீவிர கனமழை வரை பதிவாகும். இங்கேயும் ஒரு 20-25 சென்டிமீட்டர் வரைக்கும் 17ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி 11. இந்த மழை வருவதற்கு இன்னும் ஒரு 4-5 தினங்கள் கூட கிடையாது. அதனால தென் மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கையாக, ஏற்கனவே மழையை நம்பி தானே இருக்கும், மழை எதிர்பார்த்து தானே இருக்கும், அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு 16-17 தேதிகளை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா இடங்களிலும், குறிப்பாக தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் கனமழை இருக்கிறது. வட மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அன்றைய தினம் அதிக கனமழையாக பதிவாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம 17ஆம் தேதி வரைக்கும் அறிக்கை பார்த்திருக்கோம். அடுத்தடுத்து வானிலை அறிக்கையில் வர இருக்கிறது. அதனுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம்.